ஹைதராபாத்தி பன்னீர் கிரேவி சப்பாத்தி நான்கெல்லாம் பெஸ்ட் கோம்போவாக இருக்கும். இதை செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி 2 நிமிஷம் போல் 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்மாக இருக்க வாட்டரில் இதை எடுத்து வச்சுடுங்க. வெளியில் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி சுடு தண்ணியிலே வச்சுக்கோங்க. அடுத்து மீதி இருக்க எண்ணெயில் 8 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் 1 கைப்பிடி கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துட்டு கலர் மாறாமல் இந்த அளவுக்கு சுருங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜார்க்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா, 1 காஞ்ச மிளகா, அரைச்சி வச்ச பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா 3மே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக வதங்கினதும் 1 கப் அளவுக்கு தயிர், திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமும் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா அருமையான ஹைதராபாத்தி பன்னீர் கிரேவி ரெடி.